ஜோதிடத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தை வைத்து ஒருத்தருடைய மன வாழ்க்கையை தெளிவாக கூறலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் என்று ஒன்று உண்டு. பிறந்த நேரத்தை குறிக்கிறது லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு நல்ல பலமாக இருந்து குடும்ப ஒற்றுமைக்கு குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீடு நல்ல பலமாக இருந்தால், அதாவது லக்னத்துக்கு 2, 7 ஆகிய ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் மன வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது. 7ஆம் அதிபதி நட்பு வீட்டில் இருக்கிறது. 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுறது. அதுபோல 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது. 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுறது திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு வளமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதுபோல 7ஆம் வீட்டை சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்வது, 2ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்வது திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அடுத்து குறிப்பாக, அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல அமைப்பு இருக்குன்னா 2, 7ஆம் வீடுகள் நல்ல சிறப்பாக இருந்தால் திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். அதுபோல் லக்னத்துக்கு பார்க்கிற மாதிரி சந்திரனுக்கு 2, 7ஆம் வீட்டையும் பார்க்கணும். சந்திரனுக்கு 2, 7ஆம் வீட்டையும் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காலபுருஷப்படினா மேஷ ராசியை முதல் ராசியாக கொண்டு அதுக்கு 2, 7ஆம் வீடு சுக்கிரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் துலாத்தையும் திருமண வாழ்க்கைக்கு பார்க்கணும். இந்த ஸ்தானங்கள்லாம் நல்ல சிறப்பாக இருந்தால் ஒருத்தருடைய மன வாழ்க்கை என்பது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையினை ஏற்படுத்தும். 2, 7 அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சந்திரனுக்கு 2, 7 காலபுருஷப்படி 2, 7 ஆகிய ஸ்தானங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிறது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்புகள், திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகிறது. ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி சிறப்பாக ஏற்படுகிறது. நன்றி.